பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த லென்ட் மாதத்தில் 40 நாட்கள் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று 12ஆம் நாளில் அப்போது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்ற தலைப்பில் நம் அருமை சகோதரி குளோரி மேக்ஸ்வெல் அவர்கள் பேசுவார்கள். கேட்டு பயன்பெறுங்கள். மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். லென்த் நாட்கள் 12ஆம் நாள் தியானமாக 40 days லைஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் 40 questions, 40 நாட்கள் உங்கள் வாழ்வை மறுரூபமாக்கும் 40 கேள்விகள் என்ற தலைப்பில் 12ஆம் கேள்வியாக நாம் இன்றைக்கு தியானிக்க போகும் காரியம் யாத்திராகமம் 4:1. மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்றார். இந்த கேள்வியை தேவன் மோசேயை பார்த்து கேட்டார். இது தேவன் மனிதனிடம் கேட்ட மிக ஆழமான ஒரு கேள்வி. இது ஒரு கேள்வி மாத்திரமல்ல, இது ஒரு வெளிப்பாடு, ரெவலேஷன். தேவன் தன்னை வெளிப்படுத்துகின்றார், மோசேயை திருத்துகின்றார், அவருடைய பார்வையை மாற்றுகின்றார். தேவன் ஏன் இப்படி கேட்டார் என்பதை நாம் மோசேயின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். இஸ்ரவேலர்கள் பல நூற்றாண்டுகளாக எகிப்தில் அடிமைகளாக இருந்தனர். அவர்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து உதவிக்காக தேவனிடம் முறையிட்டனர். கர்த்தர் அவர்களின் கூக்குரலை கேட்டு அவர்களை விடுவிக்கும்படி மோசேயை தெரிந்து கொள்கிறார். கர்த்தர் மோசேயை அழைத்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க மோசேயை தெரிந்து கொண்டதை சொன்னபோது மோசே அவ்விசுவாசமாக சில காரியங்களை சொல்கிறதை பார்க்கலாம். யாத்திராகமம் 3:11 இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வர நான் எம்மாத்திரம் என்றார். யாத்திராகமம் 4:1 அவர்கள் என்னை நம்ப மாட்டார்கள், எனக்கு செவி கொடுக்க மாட்டார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனமாகவில்லை என்று சொல்வார்கள் என்றார். அதன் பிறகு கர்த்தர் மோசேயிடம் உன் கையில் என்ன இருக்கிறது என்று கேட்டபோது ஒரு கோல் என்றார். அவர் கையில் இருக்கும் கோலை கொண்டு தான் இஸ்ரவேலருக்கு மத்தியில் செய்ய போகும் அடையாளங்களை தேவன் அவருக்கு காண்பித்தார். இப்படி தன் கையில் இருப்பதை மோசே கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்த பிறகும் கூட தன்னிடம் இல்லாத காரியத்தை நினைத்து அவர் பயந்தார். யாத்திராகமம் 4:10 சொல்கிறது, மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்கு வாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். தன்னிடம் இல்லாததை நினைத்து அவ்விசுவாசமாய் பேசினார். இதற்கு பிறகுதான் கர்த்தர் யாத்திராகமம் 4:11 அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வையுள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா என்றார். ஏன் கர்த்தர் வாயையும் ஊமையனையும் ஒப்பிட்டு இங்கு பேச வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் ஒரு மனிதனை தம்முடைய நோக்கத்திற்கு அழைத்து தெரிந்து கொள்ளும் போது அந்த மனிதன் திக்குவாயாக இருந்தாலும் சரி, பேச முடியாதவராகவே இருந்தாலும் சரி, தேவன் நிச்சயமாய் அந்த மனிதனை கொண்டு அவரின் நோக்கத்தை நிறைவேற்ற முடியும். அதைத்தான் மோசேக்கு தேவன் கற்றுக் கொடுக்க விரும்பினார். என்னுடைய சித்தத்தை எப்படிப்பட்ட மனிதனை கொண்டாகிலும் நான் நிறைவேற்றுவேன் என்பதை தேவன் மோசேக்கு வெளிப்படுத்தினார். தன்னை முற்றிலும் தகுதியற்றவராக உணர்ந்த மோசே இறுதியில் தேவனுடைய அழைப்பை ஏற்று இஸ்ரவேல் மக்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். மோசேயின் வாழ்க்கையின் நிகழ்வு நமக்கு உணர்த்துகிறது என்னவென்றால், தேவனுடைய அழைப்பு என்பது எந்த மனிதனுடைய திறனையோ பலத்தையோ அல்லது பலவீனத்தையோ சார்ந்தது அல்ல. மாறாக அது அழைக்கப்பட்ட மனிதனின் கீழ்ப்படிதலை சார்ந்தது. தேவன் தமக்கு கீழ்ப்படிபவரை தான் அழைத்த அழைப்பிற்கு தயார்படுத்துகின்றார். தேவன் மோசேக்கு தன் நம்பிக்கையே இல்லை, நம்பிக்கையை கற்றுக் கொடுக்கின்றார். தேவன் மோசேயிடம் உன்னால் முடியும் என்று சொல்லவில்லை, தேவன் சொன்னார், நான் உன் வாயோடு இருப்பேன் என்று. தன்னம்பிக்கை என்பது நான் செய்ய முடியும், தேவ நம்பிக்கை என்பது என் தேவன் செய்து காட்டுவார் என்பது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மிடம் சொல்வது, உன் குறையை பார்த்து கொண்டிருக்காதே, என்னை பார். உன் பலவீனத்தில் கவனம் வைக்காதே,
என்னுடைய வல்லமையில் கவனம் வை, உன்னுடைய திறனை மட்டுப்படுத்தாதே, என்னுடைய திட்டத்தில் நம்பிக்கை வை என்று சொல்கின்றார். ஆங்கிலத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, God did not call the qualified, but he qualifies the called. ஆம், தேவன் தகுதி இல்லவர்களை அழைப்பதில்லை, மாறாக அவர் அழைத்தவர்களை தகுதிப்படுத்துகின்றார். தேவனுடைய அழைப்பு மற்றும் அவரது திட்டங்களை நிறைவேற்ற மனிதர்களுடைய தகுதியின்மை, சந்தேகங்கள் மற்றும் பயங்களை தேவன் எவ்வாறு மாற்றி அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாக செயல்பட்டார் என்பதை வேதத்திலிருந்து அழைக்கப்பட்ட சில தேவதாசர்கள் மூலம் நாம் பார்க்கலாம். கிதியோன். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரத்தில் வாசிப்போம் என்றால், மீதியானியர்களின் ஒடுக்குமுறையிலிருந்து இஸ்ரவேலரை விடுவிக்கவும் மீதியானியர்களை தோற்கடிக்கவும் தேவன் கிதியோனை தெரிந்து கொண்டார். நியாயாதிபதிகள் 6:12 தேவதூதன் கிதியோனுக்கு தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். நியாயாதிபதிகள் 6:14 உனக்கு இருக்கின்ற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். இவ்வார்த்தைகளை கேட்ட கிதியோனுக்கு அதிர்ச்சி உண்டாயிருக்கும். காரணம், கிதியோன் அதுவரைக்கும் ஆண்டவர் வேறு யார் மூலமாவது ரட்சிப்பை கொண்டு வருவார் என்று எண்ணினார். ஆனால் கர்த்தர் அவரைத்தான் அந்த உன்னதமான திட்டத்திற்கு முன்குறித்திருக்கிறார் என்று கிதியோன் அறியாமல் இருந்தார். நியாயாதிபதிகள் 6:13-16 வசனங்கள் சொல்கிறது, கிதியோன் மீதியானியர்கள் தன்னை காட்டிலும் பலசாலிகள் என்றும், நான் சிறியவன் என்றும் அனுபவம் இல்லாதவன் என்றும், மனாசேயில் தன் குடும்பம் சிறிய குடும்பம் என்றும், எதினால் நான் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிப்பேன் என்றும் பயத்தோடு சொல்கின்றதை பார்க்கலாம். கிதியோன் தன்னை மிகவும் பலவீனமாக, குறைவாக நினைத்தார். இப்படி ஆரம்பத்தில் அவரது பேச்சு தன்னை குறித்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உடையதாக இருந்தாலும், தேவனிடமிருந்து பல அடையாளங்களை பார்த்த பிறகு கிதியோன் தனது அழைப்பை ஏற்றுக்கொண்டு இஸ்ரவேலர்களை மீதியானியர் கைகளிலிருந்து மீட்டார். இப்படியாக பயப்படுகின்ற ஒரு மனிதனை தேவன் ஏன் தெரிந்து கொண்டார் என்று தானே யோசிக்கின்றீர்கள். 1 சாமுவேல் 16:7 சொல்கிறது, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். கிதியோனுக்கு தன் ஜனங்கள் மீதிருந்த பாரத்தை பார்த்துதான் தேவன் அவரை தெரிந்து கொண்டார். என கண்பானவர்களே, இன்றைக்கும் அழிந்து போகின்ற ஆத்துமாக்களை குறித்த பாரம் உங்களுக்கு இருக்குமானால், உங்களை பயன்படுத்த தேவனுக்கு உங்களுடைய பலவீனங்களோ குறைகளோ தடையே இல்லை. தேவன் நம்முடைய சந்தேகங்களையும் பயங்களையும் புரிந்து கொண்டு அவர் அழைத்த அழைப்பிற்கு நம்மை தகுதிப்படுத்துகின்றார் என்பதை கிதியோனின் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அடுத்ததாக எரேமியா தீர்க்கதரிசி. எரேமியா 1:4-6 வசனங்கள். இவர் தன்னை மிகவும் சிறு பிள்ளையாக உணர்ந்தவர். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகி, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னபோது எரேமியா, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாயிருக்கிறேன் என்றார். எரேமியாவால் தேவன் தன்னை ஒரு தீர்க்கதரிசியாக சொல்லுகிறதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இவ்வளவு பெரிய அழைப்பை ஏற்கின்ற அளவிற்கு அவருக்கு தகுதி இல்லை என்று நினைத்தார். எரேமியா தேவனை நம்பினாலும் தேவனால் தன்னை பயன்படுத்த முடியுமா என்று சந்தேகித்தார். ஆனால் கர்த்தர் அவரை உற்சாகப்படுத்தினார். எரேமியா 1:7-8 வசனங்களில், நான் சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்று சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் போய் நான் உனக்கு கட்டளை இடுவதையெல்லாம் நீ சொல்ல வேண்டும். அவர்களுக்கு பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னை காப்பாற்றுவேன் என்றார். பின்னர் தேவன் எரேமியாவின் வாயை தொட்டு அவருடைய வாயில் வார்த்தைகளை வைத்தார். தனது திறமைகளை சந்தேகித்த எரேமியா தேவனுடைய சொல் கேட்டு அவருடைய அழைப்பிற்கு தன்னை அர்ப்பணித்தது நிமித்தம் 40 ஆண்டுகளாக தேவனுடைய தலை சிறந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவராக தேவனுக்காக ஊழியம் செய்து வரவிருக்கும் பாபிலோனிய சிறையிருப்பை பற்றி இஸ்ரவேல் ஜனங்களை எச்சரித்தார். என கண்பானவர்களே, நாம் நம்முடைய தகுதியை நினைத்து பயந்தாலும் விசுவாசத்தில் முன்னேறும் போது தேவன் தம்முடைய நோக்கத்தை நிறைவேற்ற நம் மூலமாக செயல்படுகின்றதை எரேமியாவினுடைய வாழ்க்கை நமக்கு கற்பிக்கின்றது. ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கவும் அவருக்கு சேவை செய்யவும் நான் தகுதியற்றவன்,
நான் அசுத்தமான உதடுகள் உள்ளவன் என்று தன்னுடைய பாவங்களை உணர்ந்ததால் தேவனுடைய ஊழியத்தை செய்ய தயங்கினார். ஆனால் தேவன் அவர் நாவை தொட்டு அவரை பரிசுத்தப்படுத்திய போது தேவன் தீர்க்கதரிசியான ஏசாயாவை யூதா ராஜ்யத்திற்கு ஒரு முக்கிய தூதுவராக பயன்படுத்தினார். யூதா மற்றும் இஸ்ரவேல் மக்களின் பாவம், விக்கிரக ஆராதனை மற்றும் சமூக அநீதிக்கு எதிராக ஏசாயா எச்சரிக்கை விடுத்தார். ஏசாயா மேசியாவின் வருகை, ரட்சிப்பு மற்றும் கிருபை குறித்து ஆழமாக தீர்க்க தரிசனம் உரைத்தார். பரிசுத்தத்தையும் மகத்துவத்தையும் வலியுறுத்தி மக்கள் உண்மையான மனம் திரும்புதலுடன் தேவனிடம் திரும்ப வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். ரட்சிப்பு இஸ்ரவேலர்களுக்கு மட்டுமல்ல, எல்லாருக்கும் உரியது என்பதை போதித்தார். எனக்கன்பானவர்களே, நாம் உண்மையாக மனம் திரும்பும் போது நாம் முன் செய்த பாவங்கள் தேவ அழைப்பிற்கு தடையாய் இருக்காது என்பதற்கு ஏசாயா தீர்க்கதரிசியின் வாழ்க்கை நமக்கு கற்பிக்கின்றது. எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு உங்களையும் தேவன் தன்னுடைய பெரிய வேலைக்காக அழைத்திருக்கலாம். ஆனால் நீங்களும் மோசேயை போல, கிதியோனை போல, எரேமியாவை போல, ஏசாயாவை போல நான் பலவீனமானவன், எனக்கு தகுதி இல்லை, எனக்கு ஞானம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு குடும்ப பொறுப்புகள் அதிகம் என்று சொல்கின்றீர்களா? இந்த உணர்வுகளை நானும் அனுபவித்திருக்கின்றேன். தேவன் அவருடைய நாம மகிமைக்காக என்னை எழுதும்படி அழைத்த போது அந்த அழைப்பை குறித்து நானே அடிக்கடி கேட்டுக்கொள்வேன். தேவனுக்காக எழுத நான் யார்? என் பலவீனங்கள், என்னுடைய தகுதியின்மை பற்றி எனக்கு நன்றாய் தெரியும். என்னால் எப்படி இந்த அழைப்பை ஏற்று தேவன் விரும்புகின்றதை செய்ய முடியும் என்று நான் பல முறை யோசித்ததுண்டு. அன்னை திரேசா ஒரு முறை இப்படியாய் சொல்லியிருக்கின்றார்: நான் உலகிற்கு ஒரு அன்பின் கடிதம் அனுப்பும் கடவுளின் கையில் உள்ள சிறிய பென்சில் என்றார். இந்த வாசகம் என்னை மிகவும் தொட்டது. நாம் அவர் கையில் இருக்கின்ற ஒரு சின்ன கருவி, அவ்வளவுதான். அவர்தான் வார்த்தைகளை கொடுக்க போகின்றவர் என்று ஜெபித்தேன். தேவன் என்னோடு பேசி என்னை பலப்படுத்தி எழுத வைத்தார். தேவனுடைய நாம மகிமைக்காய் சொல்கின்றேன், அவருடைய அழைப்பிற்கு என்னை நான் அர்ப்பணித்த போது தேவன் கிருபையாய் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட உதவி செய்தார். அந்த புத்தகத்தின் பெயர் வேதாகம பெண்களின் வாழ்க்கை பாடங்கள். வேதத்தில் உள்ள முக்கியமான பெண்களின் வாழ்க்கையிலிருந்து சில சத்தியங்களையும் அவர்கள் வாழ்க்கை மூலமாக நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று ஆவியானவர் காட்டிய வெளிச்சத்தில் எழுதப்பட்ட புத்தகம். இன்று அதை வாசிக்கின்ற அநேக சகோதரிகள் இந்த புத்தகம் தங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்வதை கேட்கும் போதும், மேலும் யாராவது நான் எழுதிய ஒரு செய்திக்கு பதிலளித்து அது அவர்களுக்கு உதவியது அல்லது ஊக்கமளித்தது என்று சொல்லும் போது அது தேவனுடைய கிருபை மட்டுமே என்று எனக்கு நன்றாகவே தெரியும். ஒருவேளை நான் என்னுடைய பயம் மற்றும் தகுதியின்மை என்ற எண்ணத்தால் தேவன் என்னை எழுதும்படி அழைத்த போது அழைப்பை ஏற்றுக்கொள்ளாமல் எழுதுவதை விட்டிருப்பேன் என்றால் தேவன் என்னை கொண்டு மற்றவர்களை ஆறுதல் படுத்தக்கூடிய, தேற்றக்கூடிய ஊழியத்தை செய்ய முடியாமல் போயிருக்கும். தேவனும் என் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்படும்படியான பெரிய காரியங்களை செய்திருக்க முடியாது. தேவன் நமக்கு ஒரு வேலையை கொடுக்கும் போது அவர் மிகவும் தகுதியான நபரை தேடுவதில்லை, அவர் தன்னை நம்பும் ஒருவரைத்தான் தேடுகின்றார். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்ய அழைக்கும் போது உங்களுடைய தகுதியின்மையையோ, திறமை இல்லை என்றோ, அழைப்பை நிறைவேற்ற முடியுமா என்ற பயத்தையோ சந்தேகத்தையோ நினைத்து சாக்கு போக்கு சொல்லாமல் அவருடைய அழைப்பிற்கு உங்களை அர்ப்பணித்து பாருங்கள். தகுதியில்லை என்று நினைத்து மோசே அர்ப்பணித்தார். தேவன் எகிப்தியரின் கையில் 430 வருடமாக அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேலர்களை விடுவித்தார். தகுதியில்லை என்று நினைத்த கிதியோன் அர்ப்பணித்தார். வெறும் 300 பேரை கொண்டு கடற் மணல் அத்தனையான மீதியானியர்களை முறியடித்தார். தகுதியில்லை என்று நினைத்த எரேமியாவைத்தான் தேவன் தன்னுடைய தலை சிறந்த தீர்க்கதரிசிகளில் ஒருவராக 40 ஆண்டு காலம் இஸ்ரவேல் மக்களுக்கு தேவனுடைய எச்சரிப்பின் செய்திகளை சொல்ல வைத்தார். தகுதியில்லை என்று நினைத்த அசுத்த உதடுகள் உள்ளவன் என்று சொன்ன ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டுதான் மேசியாவின் பிறப்பை குறித்தும் பரிசுத்தத்தின் மேன்மையை குறித்தும் பேச வைத்தார். சங்கீதம் 81:10 உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நிரப்புவேன் என்றார். உங்கள் வாயை உண்டாக்கின கர்த்தரிடத்தில் அதை திறப்பீர்கள் என்று சொன்னால் தம்முடைய வார்த்தையினால் உங்களை நிரப்பி தேவை மிகுந்த ஜனங்கள் மத்தியிலே தேவன் உங்களை வல்லமையாக பயன்படுத்துவார் என்பதில் சந்தேகமே இல்லை.
நிக்கோலஸ் ஜேம்ஸ் வைசிக் என்ற 43 வயதான ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த சுவிசேஷகர். இவர் பிறவியிலேயே டெட்ரா அமெலியா சிண்ட்ரோம் என்னும் நோயால் பாதிக்கப்பட்டவர். இரு கைகளும் இரு கால்களும் இல்லாதவர். ஆனால் தேவன் அவரை அழைத்த போது அவர் மறுப்பு சொல்ல நியாயமான காரணங்கள் பல இருந்தாலும் அவர் குறைவுகளை பெரிதுபடுத்தாமல் தேவன் தன்னை அழைத்ததை பாக்கியமாக எண்ணி தன்னுடைய குறைவுகள் மத்தியிலும் முறுமுறுக்காமல் தேவனை குறை சொல்லாமல் தேவன் தன்னை அழைத்த அழைப்பிற்கு உண்மையாயிருந்த அவரை தேவன் இன்று வல்லமையாய் பயன்படுத்தி வருகின்றார். 2 கைகளும் கால்களும் இல்லாத ஒரு மனிதனே எந்த ஒரு சாக்கு போக்கும் சொல்லாமல் தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்யும் போது எந்த குறையும் இல்லாமல் நம்மை படைத்த தேவனுக்காக நாம் என்ன செய்கின்றோம்? உலக பிரசித்தி பெற்ற தெய்வ மனிதனாகிய பென்னேயன் இன்று சிறந்த பிரசங்கியாராக இருக்கின்றார். அவருடைய ஊழியத்தினால் ரட்சிக்கப்பட்டவர்கள் ஏராளம். ஆனால் இவருடைய ஆரம்ப நாட்களிலே இவர் மிகுந்த கூச்ச சுபாவம் உடையவர். மற்றவர்களுடன் பழக தயங்குகின்ற யோசிக்கின்ற ஒரு நபர். காரணம், இவர் ஒரு திக்குநாவாக இருந்தார். அமெரிக்காவில் பிட்ஸ்பர்க் என்ற இடத்திலே 1973 ஆண்டு கேத்ரின் குல்மன் அவர்கள் நடத்தின சுகமளிக்கின்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவனுடைய வல்லமையான தொடுதலை உணர்ந்து அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்ட இவர் இப்பொழுது யாவரால் அறியப்படுகின்ற அளவிற்கு தேவன் அவரை வல்லமையாக பயன்படுத்தி கொண்டு வருகின்றார். நாம் யாவரும் அறிந்த சாம் ஜெபத்துரை ஐயா அவர்கள் அன்றன்றுள்ள ஊழியத்தின் ஸ்தாபகர். அவர்களுக்கு 8 வயதாய் இருக்கும் போது கொடிய டைபாய்டு ஜுரம் வந்து அவருடைய வலது கால் பலனிழந்து சூம்பி போய் ஒரு காலை விட மற்றொரு கால் 4 அங்குலம் குறைவாக போனதாம். பள்ளி படிக்கும் போது கல்லூரி நாட்களிலும் மற்றவர்கள் கேலி கிண்டல் செய்யும் போது அவமானம் அடைந்தவராக அவருடைய அம்மாவிடம், அம்மா, எனக்கு இப்படி ஆன உடனே என்னை கழுத்தை நெரித்து நீங்கள் கொன்றிருக்கலாமே, நான் இப்படி எல்லாராலும் அவமானப்படுகிறேனே என்று அழுது கொண்டே சொல்வாராம். ஆனால் ஒரு நாள் ஆண்டவர் அவரை சந்தித்தார். அவரை குறித்ததான தன்னுடைய திட்டங்களை தெரியப்படுத்தினார். தேவனுடைய அன்பை அறிந்து கொண்ட பிறகு தான் ஒன்றுக்கும் உதவாதவன் என்ற தாழ்வு மனப்பான்மை அவரை விட்டு போய்விட்டது. பின்பு தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட சாம் ஜெபத்துரை ஐயா அவர்கள் 850க்கும் அதிகமான ஆவிக்குரிய புத்தகங்களை எழுதியுள்ளார். அவருடைய வல்லமையான கருத்துள்ள செய்திகள் மூலம் தொடப்பட்டவர்கள் அநேகர். நாம் யாவரும் அறிந்த டாக்டர் டிஜிஎஸ் தினகரன் ஐயா அவர்கள் அன்பின் அப்போஸ்தலன் என்று அன்போடு அழைக்கப்பட்டவர். காரணம், உடைந்த இதயங்களை குணப்படுத்த தேவனுடைய இரக்கமுள்ள அன்பை பகிர்ந்து கொள்வதில் மனதுருக்கம் உள்ளவர். அவருடைய சரீரம் முழுவதும் அவ்வளவு பலவீனம், பாடுகள். ஆனால் அதன் மத்தியிலும் தேவனுடைய ஊழியத்தை உண்மையாய் தியாகமாய் செய்தவர். அவர் செய்த அர்ப்பணிப்பான ஊழியத்தின் நிமித்தம் ரட்சிக்கப்பட்டவர்கள் லட்சக்கணக்கானோர். எனக்கன்பானவர்களே, தங்களுடைய குறைவுகள் மத்தியிலும் இந்த தேவ மனிதர்கள் தேவனுக்காக தங்களை அர்ப்பணித்தார்கள் என்றால், இன்றைக்கு நாம் எனக்கு நேரம் இல்லை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு தகுதி இல்லை என்று சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை நேசித்து நமக்காக தன் ஜீவனையே சிலுவையில் பலியாக கொடுத்த தேவனுக்கு நாம் என்ன செய்ய போகின்றோம்? நாம் உண்மையிலேயே தேவனை நேசிப்போம் என்று சொன்னால் அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து அவர் சொல்வதை செய்து அவர் அழைத்த அழைப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. எனக்கன்பானவர்களே, நீங்கள் சங்கீதம் 8:4 நீங்கள் படிப்பீரானா? தாவீது ராஜா இவ்வாறாக சொல்லுகிறார், மனுஷனை நீர் நினைக்கிறதுக்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம். தாவீது இவ்வாறாக சொல்லுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? மனிதனை தேவன் மண்ணினால் தேவன் உருவாக்கினார். மனிதனுடைய வாழ்க்கை காற்றுக்கு ஒப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது. காலிலே துளிர்த்து மாலிலே பட்டு போகிற புல்லுக்கு ஒப்பாக மனுஷனுடைய வாழ்க்கை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அப்படிப்பட்ட நிலையிலே மனிதனுடைய வாழ்வு இருந்தாலும், ஆனால் தேவனுடைய கண்கள் நம்மையே நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் நோவாவை பார்த்து இந்த பேழையை கட்டு என்று சொன்னார். கட்டு சொன்னது மாத்திரமில்ல, எப்படி கட்ட வேண்டும் என்று கற்றும் கொடுத்தார். ஏசாயா பார்த்து, என் காரியமாக யார் போவார் என்று ஆண்டவர் கேட்டார். என்ன அனுப்பும் ஏசாயா சொன்ன போது தேவன் அவருடைய நாவை தொட்டு அவர்
பலப்படுத்தினார். இன்றைக்கு ஆண்டவர் ஒரு மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறார். தான் சொல்லுகிறதை செய்கிற ஒருவன் உண்டோ? தான் பேச நினைத்ததை பேசுகிற ஒருவன் உண்டோ? தன் வார்த்தைகளை கேள்வி கேட்காமல் அப்படியே கீழ்ப்படுகிற, தன் வார்த்தைகளை சந்தேகப்படாமல் அப்படியே கீழ்ப்படுகிற ஒரு மனிதனை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார். நான் சற்று யோசித்து பார்த்தேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகள் போகிறதுக்கு முன்பாக கெத்சமனி தோட்டத்திலே தான் படப்போகிற பாடுகளை எண்ணி, தன் படப்போகிற வேதனைகளை எண்ணி மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்த துளிகளாக வெளிப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா? தான் அதிகமா நேசித்த சீடர் யூதாஸ் அவரை காட்டி கொடுக்க போகிறார் என்று அறிந்த போது, மேல் அந்த சிலுவின் பாடுகளோடாக அவர் கடந்து செல்லும் போது, அதை நிமித்தம் அவர் பட வேண்டிய அவமானங்கள், அதை நிமித்தம் அவர் பட வேண்டிய கஷ்டங்களை எண்ணின போது அவர் உள்ளம் பதறி இருக்கக்கூடும், கலங்கி இருக்கக்கூடும். இப்படிப்பட்ட ஒரு பாடுகள் தேவையா? இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம், இப்படிப்பட்ட அவமானங்கள்? வேத வசனம் சொல்லுகிறது, அவர் 1000 சிறந்தவர். ஆனா அவருடைய முகம் பார்க்கத்தக்க ரூபமற்றதாக இருந்தது. அவருடைய முகத்திலே காரியம் விழுந்தார்கள், தலையை கொட்டினார்கள், மயிரை பிடுங்கினார்கள், அவருடைய ஆடைகளை கிழித்தார்கள், பரிகாசம் பண்ணினார்கள். இத்தனை வேதனைகளெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டுமோ என்று சொல்லி முன்பாகவே அறிந்த இயேசு கிறிஸ்து மிகுந்த வியாகுலத்தோடு ஜெபம் பண்ணினார். நீங்கள் மத்திய 6:29 படிப்பீரானா? அந்த வியாகுலமான நேரத்தில் தான், அந்த வேதனையான நேரத்தில் தான் அவர் கெத்சமனி தோட்டத்தில் ஒரு ஜெபம் பண்ணுகிறார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடும் என்று சொல்லி தன் மனதில் இருக்கிற வேதனை எண்ணி அப்படியாக ஒரு ஜெபம் பண்ணினார். ஆனா மறுபக்கம் ஒரு வினாடி யோசித்து பார்த்திருப்பார். ஒருவேளை நான் இந்த பாதை ஊடாக செல்லாமல் இருப்பீரானால், மனிதனுடைய பாவத்திற்காக, பாவ நிவாரணத்திற்காக யார் பலியாக இந்த பாதையை தெரிந்து கொள்வார்கள் என்று யோசித்த ஆண்டவர் சொன்னார். கஷ்டம்தான், வேதனை தான் என்று எண்ணின, ஆகிலும் என்னுடைய சித்தம் இல்லை, உம்முடைய சித்தமாக கடுவதுண்டு பிதாவின் சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்தார். இத்தனை ஒரு அன்புள்ள தேவன் நம்முடைய தேவன். அவரை தெய்வமா கொண்டிருக்கிற நாம் பாக்கியவான்கள். தான் படப்போகிற பாடுகளை எண்ணினோம், தான் படப்போகிற பாடுகளை அறிந்திருந்த போதிலும், தான் படப்போகிற வேதனைகளை அறிந்திருந்த போதிலும் தேவனுடைய சித்தத்திற்கு தன்னை விட்டு கொடுத்தார். என அன்பானவர்களே, ஒருவேளை இயேசு கிறிஸ்து சிலுவின் பாடுகள் ஊடாக, இந்த வேதனைகள் ஊடாக, சிலுவையின் ஊடாக அவர் செல்லாமல் இருப்பீரானால் நமக்கு மன்னிப்பில்லை, ரட்சிப்பு இல்லை, ஏன் பரலோகமும் இல்லை. இதையெல்லாம் மனதில் வைத்துதான் அறிந்து அவர் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்தார். எனக்கு அன்பானவர்களே, இன்று எத்தனை நாட்கள் தேவன் நமக்குள் திறமைகளையும் கிருபைகளையும் ஆயுசு நாட்களை ஈவாக கொடுத்திருந்த போதிலும் எத்தனை நாட்கள் நாம் இன்னும் தாமதித்துக் கொண்டிருக்க போகிறோம்? இனி எத்தனை நாட்கள் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் நம்முடைய குறைகளை பார்த்து எனக்கு இது தெரியாது அது தெரியாது என்று சொல்லி தேவனுடைய திட்டத்தை தாமதிக்க போகிறோம். இன்றும் சாக்கு போக்குகள் சொல்லிக் கொண்டிருக்க போகிறோம். இனி எத்தனை நாட்கள் ஆண்டவரை காக்க வைக்க போகிறோம்? இல்லை அன்பானவர்களே, இனி காலம் செல்லாது, கடைசி காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். காலத்தை பிரயோஜனப்படுத்தும். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஒரு அர்ப்பணிப்பான ஒரு ஜெபம் செய்வோமா? ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருத்தரோடு நீங்க பேசுங்கப்பா. இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்கள் சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, எங்களிடத்தில் இருந்த அறியாமையை, எங்களிடத்தில் இருக்கிற குறைகளை எண்ணி
பதறி விடுகிறோம். எனக்கு தெரியாது, எனக்கு இது புரியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லி எங்கள் மனதில் இருக்கிற பயங்களை எடுத்து போடுங்க. எங்கள் மனதில் இருக்கிற தாழ்வு மனப்பான்மை எடுத்து போடுங்க. ஆண்டவரே, எங்கள் குறைகளை நீர் அறிவீர். அந்த குறைகளை நிறைவாக்க நீ ஆயத்தமாய் இருக்கிறேன். குறைகளை நிறைவாக்கி அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக இருக்க எங்களை பயன்படுத்த நீ திட்டம் கொண்டிருக்கிறீர். அதற்காக ஆவலாக காத்திருக்கிறீர் என்று சொல்லி பல நேரத்தில் நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். அப்பா, இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. உம்முடைய சித்தத்திற்கு எங்களை விட்டு கொடுக்கிறோம். உம்முடைய விருப்பத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீ சொன்னதை, நீ செய்ய நினைத்ததை, நீ விட்டு போன பணிகளை நாங்கள் தொடர்ந்து செய்யத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, அதற்கு ஏற்ற பலன், அதற்கு ஏற்ற கிருபை, அதற்கேற்ற தேவ வல்லமையை, அதற்கு ஏற்ற தேவ வரங்களை தாங்கப்பா. நீர் அப்படியே தந்து எங்களை பயன்படுத்த போகிறதுக்காக கோடான நன்றி. ஆமென், ஆமென். எனக்கன்பானவர்களே, இந்த வார்த்தைகள் உங்களுக்கு மிகுந்த ஒரு ஆறுதலாக ஆசீர்வாதமாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு தெரிந்த அன்பானவரிடத்தில் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணுங்க. அத்துடன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் கீழுள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மேலும் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கமெண்ட்ஸை பதிவு செய்யுங்க. கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். God bless you.